ஆடியோ லான்ச்சு கண்டிப்பாக எங்களுக்கு வைக்கணும். ஏன்னா வந்து நிறைய படத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்து மாஸ்டர் படத்துக்கு வச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து சர்க்கார் படத்துக்கு வச்சாங்க. இது வந்து கடைசி படம், அண்ணன் வந்து கோட்டு படம் கடைசி படம், இன்னொரு படம் பெண்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக எங்களுக்கு ஆடியோ லான்ச் வைக்கணும். எங்களுக்கு ஆடியோ லான்ச் இல்லைன்னா எங்களுக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எங்களுக்கு. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து படத்தை வந்து ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு செம்ம வரவேற்பு வரும், செம்ம கலெக்ஷன் வரும், ப்ரொடியூசருக்கு நல்ல ஒரு லாபம் வரும். பட் இவங்க தேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுக்காதனால, அவங்க பேர் வேணாலும் மென்ஷன் பண்ண விரும்பல, அந்த தேட்ரிக்கல் ரைட்ஸ் இவங்களுக்கு கொடுக்காதனால பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கேரளாவில் இருக்குது, நான் சித்தூர் காய் தான், எங்கள் ஊரில் 4AM ஷோ போச்சு, லியோவே இந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ அதர் ஸ்டேட்டில் போகிறனால என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்கு வந்து இந்த படம் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து அதர் ஸ்டேட்டில் டிக்கெட்டுக்காக போராடுவாங்க 600,000 rupees கொடுத்து. அதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலே போட்டு விடலாம். தமிழ்நாட்டில் போடுறதுனால நிறைய ஷோஸ் வரும், படத்தோட என்ன சொல்கிறது பாக்ஸ் ஆஃபீஸ் நல்லா ஹிட் கொடுக்கும். ஏன்னா மற்ற இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா RRR படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மற்ற டீம் கிட்டலாம் பேசி அந்த படத்தை வந்து அந்த டைம் வர்றப்ப நீங்கள் எதுவும் எந்த படமும் விட்டுறாதீங்க, நாங்களும் கொஞ்சம் நல்லா காசு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ரீச் கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் கோட்டும் பண்ணணும். சொல்லப்போனால் இங்கே நிறையா உள்ளவே அடிச்சுக்கிட்டு சப்போர்ட்டே இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து வெளியே பேச தேவையில்லை. ஸோ கடைசி படம்னால அண்ணனுக்கு ஆடியோ லான்ச் வச்சிருக்கலாம், பல விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்கலாம். எங்களுக்கு இன்னும் 5 நாளில் படம் ரிலீஸ் ஆக போகிற அந்த ஹைப்பே இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நாங்களே உள்ளுக்குள்ளே ஹைப் பண்ணிகிட்டு இருக்கோம், கோட்டு வருது படம் பார்க்கணும், கோட்டு வருது, ஹைப் பண்ணுன்னு. ஏன்னா இவங்க ப்ரொமோஷனும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஆடியோ லான்ச் இது மாதிரி ஏதாவது பண்ணால் தானே படத்துக்காக ஹைப் வரும், அண்ணனுக்காக போய் பார்க்கணும்னு தோணுது. ஹைப்பே சுத்தமாக இல்லை, நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னும் 5 நாளில் படம் வரப்போதுனா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ட்ரெய்லர் மட்டும் ஒரு இதை விட்டுட்டு மற்றபடி ஒன்றுமே இல்லாத மாதிரி நம்மளை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை பண்ணி ரொம்ப பேச விரும்பல, ஏன்னா பல ரீதியாக இதில் வந்து அடிபட்டிருக்கு. இது இப்போ இந்த படத்துக்குன்னு மட்டும் இல்லை, அவர் ஒரு கடைசியாக தலைவா படத்துலேருந்தே இருந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அந்த ஒரு மொமெண்ட் தான் அவருக்கு டுவர்ட்ஸ் பாலிடிக்ஸில் வரதுக்கும் இதாச்சு. அண்ட் இது எக்ஸ்பெக்டட் தான். அண்ட் அவருமே வந்து அவரோட ஃபேன்ஸ் ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஃபீலில் தான் விட்டுருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா லாஸ்ட் இதுலேயுமே வந்து அதே மாதிரி தான் நினச்சி, லியோவுக்கும் அதுதான் நினச்சி அவரே வந்து வேண்டான்னு பாய்காட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு ப்ராக்ரெஸ்ஸாக தான் இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியோ லான்ச் இருந்தால் தான் சக்ஸஸ் டுவர்ட்ஸ் பொலிட்டிக்கல் அண்ட் ஃபிலிம் கேரியர்லையும் இருக்குன்னு அவசியம் இல்லை. பட் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்டாக தான் இருக்கும். அப்படி தான் இருக்குது. ஆடியோ லான்ச் இல்லாதனால ஃபீலிங் இல்லை, அவரோட ஸ்பீச் தான் இல்லாதனால ஒரு ஃபீல். ஏன்னா வந்து ஒரு 20 minutes பேசுவார், அதில் நிறைய பேர் மோட்டிவேஷன் ஆவாங்க. அதுதான் படத்துக்கு ஆடியோ லான்ச் தேவையான ஒரு கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரோமோக்கானி ஒரு ஆடியோ லான்ச் தேவைப்பட்டுச்சு. படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆடியோ லான்ச் வச்சுக்கு. விஜய் சாருக்கு என்ன ப்ரொமோஷன்? அவரே ஒரு ப்ரொமோஷன். ஒரு போஸ்டர் ஒட்டி அவரால் 100 நாள் ஓட்ட முடியும். அந்த மாதிரி கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர். ஆடியோ லான்ச் வைக்கல, அது வைக்கலன்னா கவலைப்பட தேவையில்லை. 4AM ஒரு நாள் தள்ளி போய் நைட்டு 9 மணி, அதாவது ஃபஸ்ட்டு ஷோ 6 மணிக்கு போட்டால் கூட அந்த படம் ஹிட்டு தான். அதில் என்ன கலெக்ஷன் குறைஞ்ச போது, நீங்கள் இதே இது வந்து பக்கத்தில் உள்ள ஸ்டேட்லாம் போட்டிங்கன்னா கலெக்ஷன் குறையுன்னு சொல்லலாம், அங்கே போய் பார்த்து வந்துடும் சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க சார். 4AM ஷோ போட்டாலும் சரி, 4AM ஷோ போட்டாலும் சரி, நீங்கள் 9AM ஷோ போட்டாலும் சரி, ஹிட்டு தான். அதை யாராலும் தடுக்க முடியாது. 4 மணி ஷோ கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா வந்து 1 மணி ஷோ பேர்ன் பண்ணாங்களா, அது ஓகே. வாரிசு துணி அப்போ ஒரு இன்சிடென்ட் ஆச்சு, லாரியில் பஸ்ஸில் இருந்த ஒரு பையன் இறந்தாப்புல. அதனால அந்த படத்தை வந்து 1 மணிக்கு பேர்ன் பண்ணாங்க, அது ஓகே. வெடிகாலம் ஆகிடுச்சு இல்லை, 4 மணிக்கு மேலே பொழுது விடிஞ்சிச்சுல, அது கூட வைக்கலன்னா எப்படி பார்த்து? ஏன்னா நாங்கள் ரசிகர்களுக்காக கண்டிப்பாக எங்களை வைக்கணும்ல. 1 o'clock ஷோஸ்லாம் கூட முன்னால் இருந்திருக்கு. அது அந்த பீரியட்லாம் தாண்டி இப்போ வந்துட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து ஓடிடிஸ் நிறைய வர ஆரம்பிச்சதுனால தேட்டர் வியூவே கொஞ்சம் கம்மியாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 4 o'clockங்கிறது இப்போ ஈவினிங், மார்னிங் 7 o'clock 9 o'clock ஷோஸாக மாறுது. ஸோ டுவர்ட்ஸ் அடுத்தடுத்தது இது கவர்மெண்ட்டை கொண்டு வராங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தேட்டர்ஸுமே அவங்க வந்து நிறைய ரோகிணி தேட்டரோட இன்சிடென்ட்ஸ்லாம் அப்புறம் நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணுறது கொஞ்சம் சேஃபர் சைடில் போகலாங்கிறது, சேஃப் வேலே தான் எல்லாருமே பண்ணுறாங்க. ப்ரொடியூசர் சைட்லேருந்து சரி, ஆக்டர் சைட்லேருந்து சரி, தேட்டர் சைட்லேருந்து சேஃப்லேயே பே பண்ணதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 3 hours வெயிட் பண்ண போகிறோம். அவ்வளோ எத்தனை ஒரு அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஒரு 1 year வெயிட் பண்ணுறோம். ஒரு 3 hours வெயிட் பண்ணி பார்க்குறது தப்பு இல்லை. இனிமேல் ஃபுல்லாக கேட்டுட்டு தானே இருக்க போகிறோம், அது ஃபுல்லாகவே அதில். ஸோ த்ரூஅவுட் த லைஃப் அவர் நம்ம சினிமாலேருந்து அவர் இல்லைனாலும் டுவர்ட்ஸ் நம்மளுக்கு லைஃப்க்கு ஒரு நல்ல க்ரோத்துக்கு இருக்குது. அவர் வராருங்கும் போது ஒரு நல்ல ஸ்பீச் எப்போவுமே இருக்கும், வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதர் ஸ்டேட்டில் அதை செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம ஊரில் அதை பண்ண முடியுன்ற வருத்தம் இருக்கும்ல. கண்டிப்பாக இருக்குது. எப்படி இல்லாமல் இருக்கும்? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அப்படியே அது ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ். நீங்கள் என்ன தான் நீங்கள் படம் மாற்றலாம், 5வது நாள் படம் மாற்றலாம், எதுக்கு FDFS வந்து பார்க்கணும் சொல்லுங்கள்? அந்த ஃபீலே தனி, அந்த ஆடியன்ஸோட ஃபீலே தனி. எல்லா எனர்ஜி கொட்டிட்டு அப்படம் நானாக சொல்லுவேன். காலையில் வந்து 9 மணி ஷோ பார்த்துட்டு வந்தேன். 1 மணிக்கு ஃபோன் பண்ணி படம் எப்படிங்கண்ணா, என்ன படம்டா அப்படி கேட்டேன். இன்றைக்கி கூட நான் கேட்டேன். அப்போ வந்து அந்த படத்தை பேரை சொன்னோன்னே, டே அது பழைய படம்லடா அப்படிங்கிறேன். அன்றைக்கி மத்தியானம் ஒரு
10 வரலையே அது எனக்குலாம் பழைய படமாக போயிடுது. அப்படி உள்ள அந்த 4 மணிக்கு வேறு இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, நான் எனக்கு 12 மணி ஷோ 10 மணி ஷோன்னு சொன்னால் அது எனக்கு பழைய படம் மாதிரி ஃபீல் பண்ணும். அது வந்து ஏதோ ஒரு அரசியல் காரணங்கள் கூட இருக்கலாம், வேறு ஏதாவது இருக்கலாம், ஒரு சேஃப்டி பிரச்சனை இருக்கலாம், அதனால வந்து அவங்க பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு பொறுத்தவரை எப்படியாவது வந்து பெர்மிஷன் கொடுத்துருவாங்க, கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன். செப்டம்பர் 5 நம்ம எல்லாருக்கும் திருவிழா. ஆடியோ லான்ச் இல்லை, ஒரு ப்ரொமோஷன் இல்லை, படத்தை 4 AM விட மாட்டாங்க. ஸோ இதனால் வந்து தமிழ் சினிமாவுக்கு தான் ஒரு அடின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பெரிய ஆக்டர் வந்து அவரோட கடைசி 2 படத்தை வந்து விட போகிறாரு. அப்போ வந்து நீங்கள் வந்து கலெக்ஷன் பார்த்துக்கிட்டு நல்லா ஒரு சம்பாதிக்கிற டைமு. இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸாக பார்க்காம நீங்கள் ஒரு பகையாக ரிவெஞ்சாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது உங்களுக்கு தான் லாஸ்ன்னு சொல்ல முடியும், மற்றபடி வேறு எதுவும் இல்லைண்ணா. எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க ப்ரோ அவரோட குட்டி ஸ்டோரியை? அது ஆடியோ லான்ச்சில் நல்லா லாஸ்ட் டைம் சொன்னது கூட எங்களுக்கு ரொம்ப, அது வந்து எப்போ சொன்னார்னா சக்ஸஸ் மீட்டில் தான் வச்சு சொன்னார். அது வந்து ட்ரீம் பிக் நாட் டூ, அது மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்கிறப்ப எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு அந்த மாதிரி கதைங்களை கேட்குறப்ப. ஸோ அது ஆடியோ லான்ச் வச்சிங்கன்னா அதுவும் ஒரு விதமான ரெவன்யூ, அதை வச்சு நிறையா பேர் வாழ்வாங்க. ஸோ ஒரு பெரிய ஆக்டர் வந்து இன்னும் 2 படத்தில் முடிய போகுது, மறுபடியும் நினச்சாலுமே இந்த அளவுக்கு கூட்டத்தையும் திரட்ட முடியாது, இந்த அளவுக்கு பெருசாக ஆடியோ லான்ச்சுக்கு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பெருசாக போயிட்டு இருக்கப்ப அவங்க வந்து வைக்கணும், பெரிய பெரிய ஹீரோஸோட ஆடியோ லான்ச்சஸ் எல்லாமே நடத்தினா தான் அது வந்து ஒரு ரெவன்யூவாக ஜென்ரேட் ஆகும். மற்றபடி நல்லா நிறைய பேருக்கோட அமௌண்ட் வந்து புழங்கும். அப்போ வந்து நிறைய பேர் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்க முடியும். ஏன்னா இப்போ வந்து தளபதி 69 தான் கடைசி படம், அதுக்கப்புறம் படம் இல்லை. ஸோ நிறையா பேர் அடி வாங்குவாங்க பெரிய ஹீரோ படம் ஓப்பனிங் இல்லையானு. ஸோ 4 AM ஷோவே நிறைய இடத்துல வந்து இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் 4 AM ஷோ கட் பண்ணால் ஃபேன்ஸுக்கும் வருத்தம் இருக்கும், நிறைய ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. எனக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே புரியல. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஹைப் ஏற்றிக்கிட்டு நாங்களாக போய் படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட் இல்லாமல். மற்றபடி கேட்டுக்கிறோம், ப்ரொமோஷன் ஈவெண்ட் வைங்க, நிறையா பண்ணுங்கள். ஸோ 5 நாளில் படம் ரிலீஸ் ஆகுது, அட்லீஸ்ட் 5 நாளுக்கு 5 விதமான ப்ரோமோவாவது விடுங்க, அந்த ப்ரொமோஷனையாவது பண்ணுங்கன்னா அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ சீக்கிரம் நடந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோண்ணா. வழக்கம் போல் நடக்கிறது தான் அது. எதுக்கு அது எப்படின்னா அது ஒரு படம்னா அப்படி தான். அவர் படம், அப்புறம் வேறு யார் படம், சிம்பு படம்னு நினைக்கிறேன். இவங்க படம்லாம் இப்படி வரும்போது இல்லை, ஒரு இஷ்யூவை தாண்டி தான் வருது. அதான் கோட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லாயிருக்கும். சின்ன அனிமேஷன்ஸ் அந்த கிராஃபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பட் இப்போ மறுபடியும் ரீஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அது கொஞ்சம் பழைய இதுக்கு அந்த சாங்கில் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி நல்லா இருக்குது. த்ரூ அவுட் த மூவி அவர் அந்த பாட்டை விட்டு மற்ற எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அவருக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு வச்சு தான் இந்த மூவி எடுத்திருக்காங்கும் போது அவரை பற்றி கொஞ்சம் என்னென்ன ஸ்பெஷல்ஸ் இருக்குது எல்லாமே கொண்டு வர போகிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து டாப் ஸ்டார் பிரசாந்தில் ஆரம்பிச்சு பிரபுதேவா மாஸ்டரோட சேர்ந்து ஆட வைக்கிறாங்கன்னா அந்த ஈக்குவலன்ஸ் அவர் எப்போவுமே டான்ஸில் பெர்ஃபார்ம். ஸோ இவங்க எல்லாரும் ஒரே ஸ்டேஜை ஷேர் பண்ண போகிறாங்கும் போது நல்ல ஒரு பெரிய இது. இவங்களுக்கு மத்தியிலையும் அவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக தான் இருக்கும். கோட்டை நமக்கு வந்து கதையாக ஆராயவே தேவையில்லைண்ணா. தளபதி சாரோட இன்னும் 2 படம் இருக்குது. ஸோ கோட் எப்படியோ வெங்கட் பிரபு சார் வெரைட்டியாக ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ அதனால் வந்து இதில் கேமியோ மகேந்திர சிங் தோனி சார் இருப்பாருன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ விஜயகாந்த் சார் கேப்டனும் எப்படியோ டிஏஜிங் மூலம் வர வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பல விதமான எதிர்பார்ப்புகளோடு போயிட்டுருக்கு. ட்ரெய்லர் பார்க்குறவே ஒரு விதமாக ஏதோ எக்ஸ்பெரிமெண்டலாக டைம் ட்ராவலாக அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் செம்மையாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். தளபதி வந்து டிஏஜிங் பண்ணதே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதில் வெறித்தனமான நடிப்பும், அந்த நிறைய இடத்துல ரெஃபரன்ஸ் ஷாட்டும், அந்த கடைசியில் கில்லி படத்தோட சாங்கும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் நல்லா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இவங்க தான் அதை ப்ரொமோஷன் பண்ண விடாமல், நிறையா பண்ண விடாமல் அதை அப்படியே ஹைப்பை கம்மி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இண்டஸ்ட்ரிக்கு தான் லாஸ், தவிர அவருக்கு எந்த லாஸும் இல்லைங்க. அவர் போயிட்டே இருப்பார், படம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் இண்டஸ்ட்ரிக்கு வர வேண்டிய பணத்தை இவங்க வர விடாமல் பண்ணுறாங்க. திருப்பி பார்த்தா ப்ரொடியூசர் சங்கத்தில் நாங்கள் கேஸ் போடுறோம், அது பண்ணுறோம், ரெட் கார்டு கொடுக்குறோம், கரெக்டாக ஆக்டர்ஸ் இவ்வளோ கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அது நிறைய இன்டர்லிங்க்டு இருக்குது. ஸோ இதனால் யாருக்குன்னு அடி இல்லைன்னா கேட்டால் படம் பண்ணுறவங்களுக்கு தான் அடி. ஸோ இவங்க பண்ணுறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அது ஓப்பனாகவும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கோம். சரி 10 மணிக்கு விட்டுறீங்களா பரவாயில்ல, நாங்கள் பக்கத்து ஸ்டேட்டுக்காவது ஓடி போய் எப்படியாவது 4 மணிக்கு படம் பார்த்துருவோம், அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லைண்ணா. இப்போ வந்து இந்த கோட்டு படம் நாங்கள் வந்து ரொம்ப ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து சின்ன பசங்கள்லேருந்து எல்லாமே எதிர்பார்ப்போடு இருக்கிற படம் கோட்டு படம். அந்த படம் பயங்கர எதிர்பார்ப்போடு எல்லா ரசிகர்களும் காத்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து படம் வந்து வேறு ஏதாவது நடிக்கணுன்ட்டு எங்களுக்கு ஆசைப்படுறோம். ஆனால் அவருடைய பணிகள் வந்து அரசியலில் முழுக்க கான்செப்ட் அதில் வச்சுருக்கிறாரு அண்ணன். அது எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது. இந்த வருஷம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு நினச்சோம். ஆனால் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதாவது புலியார் சதுர்த்திக்கு முன்னாடி. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அண்ணன் படம் முன்னாடி ரிலீஸ் ஆகுது. ஏன்னா தீபாவளிக்கு தான் அண்ணன் வந்து பட்டாசு கொளுத்துவா போல, தீபாவளிக்கு தான் எங்களுக்கு சரவெடியே. ஆனால் அது தீபாவளிக்கு முன்னாடி கொடுக்குறாரு, அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ விபி வந்து அந்த 2K கிட்ஸோடைய பல்ஸை வந்து பக்கா பிடிச்சி வச்சுருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், படத்தில் இவ்வளோ நட்சத்திர பட்டாளம் இருக்கும்போது சிஎஸ்கே பிளேயர் எதுக்கு 3 பேர்? படத்தில் இவ்வளோ பெரிய நட்சத்திர பட்டாளம் இருக்கும்போது எஸ்கே எதுக்கு காமியாக பண்ணணும்?
ஓகேங்களா? அப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இது தவிர வந்து அவ்வளோ கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் என்ன மாதிரி ஆட் பண்ணியிருப்பாப்ல தெரியுமா? ஏன்னா அவங்க கேங்கே வந்து ஜாலியான கேங்கு, ஜாலியாக பண்ணுறாங்க. ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும்? சில பேர் சொல்லுவாங்க நம்ம பயங்கர கஷ்டப்பட்டோம், அதை பட்டோம் இதை பட்டோங்கிற டேரக்டருக்கு மத்தியில் வந்து ஒரு ஜாலியாக. இன்னொன்று, இளையராஜா சார் ஃபேமிலிக்கு வந்து இப்போ வந்து ஒரு பெரிய ஃப்ளாரிஷ் போயிட்டுருக்கு. எதை எடுத்தாலும் தொட்டதெல்லாம் தங்கம்ங்கிற மாதிரி அந்த குரூப்பில் வந்தவர். நீங்கள் வந்து இந்த மாதிரி செல்வராஜ் சார், அந்த பாரஞ்சி சார், இதெல்லாம் ஜாதியை பூத்தி 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 படம் எடுத்து நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறத விட எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக அடிக்கிறதுல விபி அடிச்சுக்கவே முடியாது. அதே மாதிரியே எவ்வளோ ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டாலும் இவனுடைய பிஜிஎம்மாக அடிச்சிக்கவே முடியாது. மங்காத்தா தமிழ் சினிமாவில் வந்து மைல் ஸ்டோன்னு டடன் எதாவது இருக்கா? ரஜினி சாருக்கு யாராவது சிக்னேச்சர் மியூசிக் சொல்ல முடியுமா? அதெல்லாம் வந்து டைட்டில் போடுறது, சூப்பர் ஸ்டார்னு வர்றது வந்து ஒரு டைட்டில் போட்டு தேவா சார் போட்டு கொடுத்தாரு. அதை தவிர நீங்கள் வர இன்றைக்கி வரைக்கும் பிஜிஎம் அடிச்சிக்க முடியாது. மாநாடு பிஜிஎம்மோட யுவன் சங்கர் ராஜா, எல்லோரும் யுவன் சங்கர் ராஜா திட்டுறீங்களே, அங்கே வந்து அது என்ன ராஜயோகம் போயிட்டுருக்கு இளையராஜா சைடு. யாருமே எல்லாருமே ஹிட்டு. நீங்கள் பிரேம்ஜி கல்யாணம் பண்ணலன்னு சொன்னீங்க, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாமே சூப்பராக இருக்காங்க, நல்ல மனசுக்காரவங்க, நல்லா இருப்பாங்க. இந்த படம் பெரிய அளவு சக்ஸஸ் ஆகும். எல்லா எலமெண்ட்ஸும் விபிக்கு இருக்குது. விபி சார் சின்னதாக ஆரம்பித்து கடைசியில் இளைய தளபதியை கை வச்சிருக்கீங்களே, அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்ஸ்.